அமலாக்கத்துறையின் சில்லறைத்தனம், தள்ளி போன செந்தில் பாலாஜியின் ஜாமீன், ஆதாரம் இல்லாம தொடர்ந்து பின்வாங்கும் இடி, ஒன்றிய அரசின் சதிகள் என்னென்ன, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஜாமீன் மறுப்பு, என்னதான் நடக்கிறது? இது குறித்து தான் இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம் தோழர்களே. வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி 2 பேருக்கு வந்துட்டு முக்கியமா ஜாமீன் கண்டிப்பா கிடைச்சிடும். 2 பேர் வெளியே வந்துருவாங்க. ஒன்றிய அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் டெல்லி முதல்வர் அரவிந்த் அவர்களுக்கும் சரி, அதே போல தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சரி ஜாமீன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இன்று மாலை 6 மணிக்குள்ள அவருக்கு நிச்சயமா ஜாமீன் கிடைச்சி இருவருமே வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழல்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் இடி வழக்கம் போல தன்னுடைய சில்லறைத்தனமான கேடுகட்ட தனங்களை செஞ்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இடி உச்ச நீதிமன்றத்தில் ஏகப்பட்ட அடிகளையும் குட்டுகளையும் வாங்கிக்கிட்டே இருக்குது. 10 வருஷத்துல 5000 வழக்குகளை போட்டுவிட்டு வெறும் 40 வழக்குகளுக்கு மட்டுமே தீர்வு கண்டிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய செயல்பாடுகள் இவ்வளவு மோசமா இருக்குது. அதே போல உங்களுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க ஆட்கள் சேர்க்கிற வேலையை பண்றீங்களா அப்படின்றதெல்லாம் நீதிமன்ற விசாரணைகளை வெளிப்பட்டு உச்ச நீதிமன்றமே இடியை கடிந்து கொள்ற அளவுக்கும் இடியுடைய மந்தமான, அதாவது பாஜகவால் மந்தமாக்கப்பட்ட இடியினுடைய செயல்பாடுகள் குறித்து நாளுக்கு நாள் ஏகப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் நேற்று ஆகஸ்ட் 13ஆம் தேதியே செந்தில் பாலாஜியுடைய தரப்புல உச்ச நீதிமன்றத்தில் வலுவான வாதங்கள் வைக்கப்பட்டது. அது என்னன்னாக்கா, எத்தனை நாளைக்கு தான் ஒரு மனுஷனை விசாரணைன்ற பேர்ல சிறையிலே வச்சிட்டு இருப்பீங்க அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்கப்பட்டு, அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இது எல்லாமே ஆர்டிகல் 21 படி ரொம்ப உரிமை மீறலா இருக்கு அப்படின்றதுல மிக தெளிவான வாதங்களா செந்தில் பாலாஜி தரப்புல வைக்கப்பட்டது. அப்படி வைக்கப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் குறிப்பா இடி என்ன சொன்னாங்கன்னாக்கா, செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிறாரு, அதனால தான் அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது. அப்படி ஜாமீன் கொடுத்தாக்கா அவர் சாட்சியங்களை கலைச்சிடுவார், அந்த அளவுக்கு அவர் அமைச்சர் பதவியில் பவர்ஃபுல்லான நபராக இருக்காருன்னு சொன்னாங்க. இப்போதான் அவர் அமைச்சர் இல்லையேன்னு சொல்லி கேட்டா இல்லை அவர் எம்எல்ஏவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பிட்டையும் போட பார்த்தது இந்த இடி. அதே பார்த்தீங்கன்னாக்கா தேசியவாத காங்கிரஸ் கட்சியில இருந்த அஜித் பவார் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவால வெளிப்படையாகவே குற்றம் சாட்டப்பட்டவர் மகாராஷ்டிரால பொதுக்கூட்டத்துல. அதுக்கு அடுத்த நாளே இந்த அஜித் பவார் நரேந்திராவை சந்திச்சு அந்த கட்சியை உடைச்சி பாஜகவோட கூட்டணி சேர்ந்த உடனே அடுத்த சில நாட்களே அஜித் பவார் புனிதமானவராக மாற்றப்பட்டாங்க. பிஜேபியோட வாஷிங் மிஷின்ல போட்டு அவர் தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டார். அதே போலதான் இப்பொழுதும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வைக்கப்பட்ட முக்கியமான டிமாண்டே என்னன்னாக்கா, நீங்க பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுங்க, பிஜேபி பக்கம் வந்தீங்கன்னா உங்களை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் சொல்வதும் அதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மறுப்பதும் தான் இது நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பு வைத்த முக்கியமான குற்றச்சாட்டு. இடி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆள் பிடிக்கிற கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே இப்போ வெட்ட வெளிச்சமாகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு காலையிலேயே வெளியே வந்துடும், அவருக்கு நிச்சயம் ஜாமீன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது காலையிலேயே இடி தரப்புடைய வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர், சொலிசிட்டர் நீதிமன்றத்து பக்கமே வரல. அப்புறமேட்டு உச்ச நீதிமன்றமும் பிற்பகலுக்கு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்தி வைக்கிறாங்க. மதியமும் இடி தரப்பு வழக்கறிஞர் வரல. அதே போல இடி தரப்பு வழக்கறிஞர் அங்க வராததுனால 20ஆம் தேதிக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு மீது விசாரணை ஒத்தி வச்சிருக்குது உச்ச நீதிமன்றம். அதாவது இடி ஏன் இந்த அளவுக்கு சில்லறைத்தனமாக செயல்படுது அப்படின்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியும். நான் இன்னைக்கு இது பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய திருநாட்டின் சுதந்திர தினம் அப்படின்றதுனால நீதிமன்றம் விடுமுறை. அடுத்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள், அதுக்கு ஏதாவது முட்டுக்கட்டையா சாக்கையா சொல்லிக்கிட்டு போன ஒருவேளை வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்திருந்தாங்கனாக்கா அன்னைக்கு இதே மாதிரி கேடுகட்ட சில்லறைத்தனமான வேலையை கண்டிப்பாக இடி செய்யும். அதனால ஏன்னா இடி கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி அவர்கள் வைத்த அனைத்து கேள்விகளுக்கும் எந்த ஒரு வலுவான தரமான பதில்கள் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வீட்டில் ஆரம்பத்தில் ஒரு பென்ட்ரைவை எடுத்தோன்னு சொன்னவங்க அந்த பென்ட்ரைவை ஹார்ட் டிஸ்காக மாறுது. அந்த ஹார்ட் டிஸ்க் எப்படி வந்ததுன்னு கேட்டாக்கா இடி கிட்ட பதில் இல்லை. அப்படி ஒரு பென்ட்ரைவ் எப்படி ஹார்ட் டிஸ்காக ஆகும் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கும்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இடி திட்டமிட்டு சதி செய்து ஏன் செந்தில் பாலாஜி விஷயத்தில்
இவ்வளோ மூர்க்கத்தனமாக நடக்குதுனாக்கா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு கொஞ்சம் வளர்வதற்கு சாதகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொங்கு பெல்ட்டு தான். ஏன்னா தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களோட இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வட மாநிலத்தவர்களுடைய ஊடுருவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் கொங்கு பெல்ட்டில் கொஞ்சம் ஈஸியாக இவங்க வந்துட்டு கரம் பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் பார்த்தாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வானதி சீனிவாசன் அவர்களுடைய வெற்றி எல்லாமே அங்கே உறுதியாக இருந்தது. அண்ணாமலை கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூரை தேர்ந்தெடுத்ததுடைய நோக்கம் எல்லாமே அதுதான். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் வெளியில் வந்தாங்கனாக்கா ஏன்னாக்கா ஆரம்பத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2021 கொங்கு மண்டலம் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு ஆதரவு களமாக இல்லை. ஏன்னா கொங்கு மண்டலம் பூராவே பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவை தான் வெற்றி பெற்றது. அது வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதன் பிறகு தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு முழிச்சு கொண்டு கொங்கு பெல்ட்டில் கட்சியை வளப்படுத்தினாக்கா அதுக்கு ஒரு சரியான ஆள் செந்தில் பாலாஜி தான் சொல்லிட்டு செந்தில் பாலாஜிக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர் பகுதி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி தன்னுடைய திறமையான செயல்பாட்டால் கொங்கு பெல்ட்டை வந்துட்டு அதிமுகவுடைய பிடியில் இருந்துட்டு அப்படியே வந்துட்டு திமுகவின் பிடியில் மாற்றினாரு. அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி அவர்களுடைய செயல்பாட்டால் உள்ளாட்சி தேர்தலில் திமுக வந்துட்டு ஒட்டு மொத்தமாக கொங்கு பெல்ட்டை தன்னுடைய கைவசப்படுத்துது. அதுக்கு அப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜியை இதுக்கு மேலே விட்டு வச்சா சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு தான். ஏன்னா செந்தில் பாலாஜி அண்ணாமலைக்கு வந்துட்டு ஏகப்பட்ட எதிர்வினைகள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இருவருமே கரூர் பகுதியை சேர்ந்ததுனால அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இருக்க வரைக்கும் தன்னுடைய அரசியலில் வந்துட்டு எது பண்ணாலும் அது வந்துட்டு செந்தில் பாலாஜி டம்மி ஆக்கிடுவார் அப்படின்றதுனால தான் சில காழ்ப்புணர்ச்சிகளை சொல்லி போட்டு கொடுத்து என்னென்னமோ பண்ணி அண்ணாமலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில வேலைகளை பண்ணார். அதன் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கைகள்லாம் நடந்தது. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவர் கைது செய்யப்பட போகிறான்ட்டு வந்துட்டு முதல்ல சொல்லப்படுறதே அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட்டில் தான் விஷயம் வெளியே வருது. அப்படி இருந்தும் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போனாலுமே அவருடைய ஸ்மார்ட்டான காய் நகர்த்தல் மூலிமா கொங்கு பெல்ட்டில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட் வந்துட்டு உள்ளாட்சி தேர்தலில் திமுகவின் வசமானது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது திமுகவின் கோட்டையாகவே மாறி இருக்குது. அங்கே வந்துட்டு பாஜகவாலையும் அதிமுகவாலையும் எதுவும் செய்ய முடியல. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து கொண்டே அழகாக காய்களை நகர்த்தி கொங்கு பெல்ட்டில் குறிப்பாக வந்துட்டு அதிமுக பிஜேபி 2 பேரும் பிரிஞ்சிருந்து ஓட்டுகளை எப்படியாவது 1-2 தொகுதியை ஜெயிக்கிறான்னு வச்சாங்க. ஆனால் கொங்கு பெல்ட்டில் அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் பண்ணிட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு ஜாமீனில் வந்தாக்கா நிச்சயம் வந்துட்டு திரும்ப கொங்கு பகுதி முழுக்க அவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே போகும். தங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றதுனால தான் செந்தில் பாலாஜி அவர்களை வெளியே விடக்கூடாதுன்றதில் ஒன்றிய பாஜக அரசு மிக பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் இது போன்ற கேடுகட்ட ஈனத்தனமான சில்லறைத்தனமான வேலைகளை வந்துட்டு ஈடியை வச்சு செஞ்சிட்டு இருக்குது பாஜக. இதே ஃபார்முலா தான் அப்படியே டிட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி முதல்வர் அரவிந்த் அவர்களுடைய வழக்கலையும் பாரதிய ஜனதா கட்சி பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரவிந்த் அவர்கள் வந்துட்டு இந்தியா கூட்டணிக்கு முக்கிய பலமாக அரவிந்த் அவர்களும் இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்திலையும் டெல்லி மாநிலத்திலையும் இந்த அரவிந்த் அவர்களுடைய வளர்ச்சி வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது. அதை விட முக்கியம் என்னன்னா குஜராத்லேயும் இப்பொழுது ஆம் ஆத்மி கட்சியோட வாய்ஸ் வந்துட்டு அதிகமாக கேட்குது. அப்படின்றத பொறுத்து கொள்ள முடியாத பாஜகவும் நரேந்திரா தரப்பும் வேற வழி இல்லாமல் அரவிந்த் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேடுகட்ட ஈனத்தனமான வேலைகளை வந்து செஞ்சு இப்பொழுது அவருக்கு ஜாமீன் கிடைக்க விடாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. எப்படி 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடி வந்துட்டு செந்தில் பாலாஜி வழக்கில் என்ன விதமான தகுடு திட்டத்தை பண்ண போகுதுன்றது தெரியல. நிச்சயம் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா அதான் வந்துட்டு 321 பேருக்கிட்டையும் வந்து நீங்கள் சாட்சிகள் வந்து குறுக்கு விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தரப்பு வந்துட்டு இடிக்கு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்துட்டு உடன்படலை. இப்போ வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வந்துட்டு அதாவது உச்சநீதிமன்றத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வழக்கு விசாரணை விரைவாக முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஈடியோடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு அப்படின்றது நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தாங்க. அதாவது அமலாக்கத்துறையுடைய வழக்கில் வந்துட்டு தன்னை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை வந்துட்டு பதிவு செய்திருந்தாங்க. இந்த வழக்குக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு செந்தில் பாலாஜியுடைய அந்த வழக்கு ரத்து கோரிக்கையை வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்துட்டு தள்ளுபடி செய்தாலும் இந்த வழக்கில் வந்துட்டு அமலாக்கத்துறை தன்னுடைய பதிலை வந்துட்டு 1 வாரத்துக்குள்ள வந்துட்டு தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மனுவும் பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற 21ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்க இருக்குதுன்ற குறித்து தொடர்ந்து பேசும் தோழர்களே. நன்றி, வணக்கம். சாட்டையை நம்பாதீங்க. நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்திடுவான். சாட்டை பையனை நம்பாதீங்க, அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன், நம்ம சேனலில் நான் பேசியிருக்கேன்.
அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு. சாட்டை மொபைல்ல எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு? இதுல சாட்டை என்ன சொல்றாருனாக்க, அந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்றாங்க.